அதாவது கற்காலங்கள்னால் என்னதுன்னா உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலம். அருவா, கத்தி இதெல்லாம் இல்லாத ஒரு காலம்தான் கற்காலம். அப்படின்னா கற்காலத்தில் இந்த கல்லெல்லாம் குடிச்சிருக்க மாட்டாங்க, பனங்கள்லாம் குடிச்சிருக்க மாட்டாங்க. எப்படின்னா எப்போ கத்தி அருவா கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் அந்த பனை மரத்தில் உள்ள பாலையெல்லாம் அந்த கிளைகளெல்லாம் வெட்ட முடியும், செதுக்க முடியும். கத்தி அருவாவே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இதை எப்படி நீங்கள் செதுக்குவீங்க? அப்போ பனை மரத்தில் ஏறவே முடியாது. அப்போ கற்காலத்தில் மனிதர்கள் பனங்கல் குடிக்கலை, கல் குடிக்கலை அப்படிங்கிறது இதிலேருந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஏதோ கல் குடிப்பது என்பது மனித வாழ்க்கையோட இப்போ எப்போ உலோகம் கண்டுபிடிச்சாங்க? 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் உலோகத்தை கண்டுபிடிச்சாங்க. இரும்பே வந்து தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. உலோகங்கள் உலகத்திலே முறையாக தமிழ்நாட்டில் தான் உலோகங்களையும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. அப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட அருவா இல்லை, கத்தி இல்லை. அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த பனை மரத்தோட பாலைகளை நம்மளால் நீக்கவே முடியாது. அப்போ மரத்தில் ஏறவே முடியாது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களால் பனை மரத்தில் ஏறவே முடியாது. அப்போ நொங்கு கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி நொங்கு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி பனங்களும் குடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பது நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த மரம் பார்த்திங்களா, அந்த கிளைகள் வெட்டப்படவே இல்லை. இந்த கிளைகளில் உங்களால் ஏற முடியுமா? அந்த மரத்தில் ஏறவே முடியாது. இதை வெட்டி செதுக்கி அதுக்கு வந்து கத்தி அருவாலாம் வேணும். இருந்தால் தான் இந்த கிளைகளை வெட்டி செதுக்கி உங்களால் இந்த பனை மரத்தில் ஏறி அங்கே கலையம் கட்டி கலையத்தை கட்டுறது கூட அந்த பாலையை வந்து சீவணும். அந்த பனை மரத்தில் பாலையை சீவினா தான் உங்களால் அதில் கலையம் கட்டி அந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் பண்ண முடியும். அதுக்கு சீவுறதுக்கு உங்களுக்கு அருவா தேவை. இப்படி உலோகத்தின் உதவி வந்த பிறகு தான் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் பனங்களில் குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இதிலேருந்து தெளிவாக தெரியுது.